வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஆடை பற்றின ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு மைவி3 ஆப்பில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது அப்டேட்டு காரணமாக அது ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். கிட்டத்தட்ட இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகிடுச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் என்ன விஷயம், என்ன அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக தெரியப்படுத்த மாட்டுறாங்க. ஸோ மைவி3 மெம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஒரு குழப்பத்தோடையும் பயத்தோடையும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. மைவி3 அவ்வளோதான், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாதா? ஸோ அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக போயிடுச்சு. ஸோ எம்டி சாரும் வரல, எதுவுமே இல்லை. இப்போ ஆப் ரன்னிங்கில் இருந்தது வரையும் ஏதோ ஒரு சில நம்பிக்கை இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இதுவும் ரன் ஆகலைங்கும் போது அவங்க மனம் தளர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்லேயே ஒரு உருக்கமான ஒரு பதிவாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ இதுக்கான ஆக்ஷனாக பார்த்தீங்கன்னா ஹை அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு கரெக்டான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா மைவி3 மெம்பருக்கு கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குழப்பம் அடையாமல் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. நேற்றே ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பார். இந்த டேட்டா பேஸில் சர்வர் இஷ்யூ காரணமாக ஒரு 2 நாள் ஆகும். ஈஸ்ட் ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவல் வந்ததா அந்த நபர் போட்டிருந்தாரு. 2 நாள் ஆகும் சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1ஆம் தேதி 2ஆம் தேதி நேற்றையும் பார்த்தீங்கன்னா 2 நாள் முடிஞ்சிருது. ஸோ இன்றைக்கி 3ஆவது நாள் ஸ்டார்ட் ஆகுது. 3ஆவது நாளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரன் ஆகாமல் தான் இருக்குது. இப்போதும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு கால் மூலிமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தது வரையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ இது என்ன ரீசன், என்ன அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஹை அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க மக்களுக்கு மைவி3 மெம்பருக்கும் ஒரு கரெக்டான அப்டேட்டை கொடுத்தாங்கன்னா அது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா மைவி3 நிலைமை ரொம்பவே ஒரு கவலைக்கிடமாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ மக்கள் இப்போதைக்கு நம்பலாமா வேண்டாமாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. மைவி3 கம்பெனியே வேணாம், நாங்கள் இந்த கம்பெனியை விட்டு போனோம்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையெல்லாம் மாற்றணும், இதை தடுக்கணும்னு நினச்சா ஹை அத்தாரிட்டி மெம்பர்ஸாக இருக்கட்டும், யார் கரெக்டான ஒரு பொசிஷன் எம்டிக்கு அடுத்து யார் இருக்கிறாங்களோ ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மைவி3 மெம்பருக்கு என்ன நிலவரம், ஆப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஸோ எம்டி சாருக்கான பைல் அப்டேட் எப்போ கிடைக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது அப்டேட் தெரிஞ்சதுன்னா உடனே பார்த்தீங்கன்னா மைவி3 மெம்பருக்கு அஃபீஷியலாக உங்களுக்கு என்ன தகவல் தெரியுதோ அதை தெரியப்படுத்துங்க. ஸோ அது மீட்டிங் கண்டக்ட் பண்ணியோ இல்லை ஜூம் மீட்டிங் மூலியமாவோ இல்லை ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை உங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லேயோ பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான நியூஸை அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு அவநம்பிக்கை இல்லாமல் பார்த்தீங்கன்னா மைவி3 மெம்பர் எப்போதும் போல இருப்பாங்க. ஸோ இது ஹை அத்தாரிட்டி உறுப்பினரில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாகவே கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஒர்க் ஆகாமல் இருக்கிறது நிறைய பேரை பாதிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பணம் வரும் வராதுங்கிற நம்பிக்கையை தாண்டி அவங்க டெய்லிக்கு அந்த ஆப்பை ரன் பண்ணி ஸோ அதில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கேப்சா அடித்து. இப்போ அதுவும் இல்லைங்கும் போது பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன், எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஹை அத்தாரிட்டிஸ் மெம்பர் தயவு செஞ்சு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, மற்ற ப்ராப்ளம்லாம் என்னங்கிறத கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் மைவி3 மெம்பருக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். நான் மைவி3 மெம்பருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற மாதிரி எல்லாருமே பொறுமையாகவே இருங்க. எது நடந்தாலும் நல்லதாக நடக்கும்னே நம்புவோம். ஸோ நமக்கு அஃபிஷியலான தகவல் இதுவரை தெரிய வரல. என்ன தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஸோ உங்கள் மூலியமாகவும் நான் ஹை அத்தாரிட்டி மெம்பருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கிறேன். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான தகவலை அவங்க அஃபிஷியலான மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. யாரும் கவலைப்பட வேணாம், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வேறு நல்ல தகவல் ஏதாவது தெரிய வந்தாலும் மைவி3 பற்றி நான் டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன ஒரு பாசிட்டிவான தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.